வணக்கம். பகிர்வு தோழமை உறவுகளே, இன்றைய கூட்டத்தில் ஒரு கவிதை பேசப்படவிருக்கிறது. ஒரு கவிஞரின் மனதில் உதிர்த்த சிந்தனைகள் இங்கே விவாதிக்கப்படவிருக்கின்றன. அதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பான நன்றியை நான் அண்ணன் தனக்கோட்டி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்தான் இந்த வாய்ப்பினை எனக்கு நம் அளவில் நமக்குள் இருந்து எனக்கு அந்த குரல் தான் எனக்கு அந்த வாய்ப்பினை என்னிடம் கடத்தியது. அதனால் அவருக்கு என்னுடைய முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்றால் இப்படி ஒரு தலை சிறந்த எழுத்தை என்னால் வாசிக்க முடியாமல் போயிருக்கிறது. அதற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும், ஆசிரியர், பேராசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சனிப்பொழுதில் ஓய்வெடுக்கலாம் என்று இல்லாமல் வாசிப்புடன் இருப்பதே, வாசித்து கொண்டே இருப்பது, வட்டத்துடன் நேரத்தை செலவிடுவதே ஒரு ஆசிரியனுக்கு ஓய்வு என்று உணர்ந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறப்பாக நாம் எல்லோரும் சேர்ந்து பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களை வரவேற்க வேண்டும். அவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்தான் இந்த நிகழ்வின் மையப்புள்ளி, கதாநாயகன், கவிஞர். ஏறத்தாழ 22 புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடியவர், கட்டுரையாளர், உரையாளர், பன்முக திறமைக்கு சொந்தக்காரர். அத்தனை அடையாளங்களையும் தன்னிடம் கொண்டாலும் தன்னடக்கத்தோடு இன்றும் எல்லோரிடமும் இயல்பாக சகஜமாக பழகக்கூடிய இன்முகத்துக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட 4 கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார். வேடிக்கை பார்க்கும் இருள் என்கிற இந்த கவிதை தொகுப்பு நம்மால் இன்று விவாதிக்கப்படவிருக்கிறது. அவர் முன்னிலையில் அவரை நாம் கௌரவிக்கும் விதமாக ஒரு கவிஞருக்கு நாம் அணி சேர்க்க முயற்சி செய்யும் விதமாகத்தான் இங்கே குழுமி இருக்கிறோம். 4வது நூல் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு மேற்பட்டுதான் இந்த 4வது கவிதை நூலை அவர் எழுதி தந்திருக்கிறார். இடைப்பட்ட நாட்களில் கருத்தோடும் கருத்தியலோடும் உரைநடையோடும் யார் சொல்லிட்டார்கள்? நான் என்னை வாயடைக்க செய்யும் ஓசை எதுவென்று தெரியவில்லை. யார் சைடுன்னு பார்த்து மியூட் பண்ணிருங்க சார். கொஞ்சம் யார்கிட்டயாவது பேசினாங்கன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பழனிக்குமார் சார்ன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் சார் பரவாயில்ல, வேற யாராவது இருந்தீங்கனாலும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். முருகேசனும் கொஞ்சம் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரும் வழியில தொடரலாமா சார்? சார். ஓகே. இப்படியாக அவர் தன்னுடைய வேடிக்கை பார்க்கும் இருள் என்கிற நூலை நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான நூல். இருள் வேடிக்கை பார்க்குமா? அவரே தன்னுடைய உரையில், புத்தகத்தின் தொடக்கத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறார். இருள் எப்படி வேடிக்கை பார்க்கும்? வெளிச்சம் தானே தேவை வேடிக்கை பார்ப்பதற்கு. நிறைய கற்பிதங்கள் இங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இமேஜிஸ்டிக்கா விஷயங்கள் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு பார்வையற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வண்ணங்கள், எண்ணங்களுக்கு மட்டுமே உரியவர்கள் நாம் அல்ல. நமக்குள்ளும் வண்ணங்கள் இருக்கின்றன. நமக்குள்ளும் காட்சிகள், படிமங்கள் பொதிந்து கிடக்கின்றன. நம்மாலும் உலகை கண் பார்வை உள்ளவர்கள் பார்ப்பதற்கு நிகராக என்று சொல்லலாமா? அதற்கு மாற்று கருத்து உங்களுக்கு சிலருக்கு இருக்கலாம். ஏன் அவரிடம் ஒரு படி மேலாக கூட நம்மால் காட்சியுடன் அழகியலை வெளிக்கொணர முடியும், அதை வார்த்தையாக வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு சான்றாக இந்த கவிதை நூல் இருக்கிறது. என்னிடம் இருந்த தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொகுப்புரை நான் பண்ண போகிறேன் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட முடியுமா என்று தெரியவில்லை. என்னிடம் சில போதாமைகளும் இருக்கலாம். ஏன்னா கவிஞனாக இருப்பது வேறு, கவிஞர்கள் விரும்பும் வண்ணம் பேசுவது என்பது வேறு. என்னால் முயன்றதை செய்ய போகிறேன் என்கிற அந்த பணிவான ஒரு வார்த்தையோடு நான் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த கவிதை நூலுக்கு ஒரு உயிரோட்டத்தை தரப்போகிறோம். அந்த கவிதை நூலுக்கு அழகு சேர்க்க போகிறோம். வாசிப்பாளர்கள் இல்லாமல் கவிதைகள் இயங்கிவிட அல்லது கவிதைகளுக்கு ஒரு வெவ்வேறு வடிவங்கள் கிடைத்து விடாது. இந்த கவிதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள், அது சொல்ல விரும்பக்கூடிய செய்திகள், அவை நம் வாழ்க்கைக்கு, நம் வாழ்வில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம ரசித்து அதை வெளிப்படுத்தும் போதுதான் அது முழுமை பெறும். ஆகவே நம்ம எல்லோரும் இந்த கவிதைகளை ஒவ்வொன்றாக செய்ய போகிறோம். 61 கவிதைகள் இருக்கின்றன. இதில் நிறைய கவிஞர்கள் உலாவுகின்றனர். அவரே ரொம்ப சிறப்பா பார்த்தீங்கன்னா
அன்பை காண இல்லை அறிவிப்பாளர்னு ஒரு கவிஞர் வராங்க. தெரியாத நாள் பிடித்திருக்கிறது தெரியாதவன் அப்படின்னு ஒரு கவிஞர். 5 இரவுகளும் ஒரு பகல் கொள்ளை. இதை எனக்கு தலைப்புகளே ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தலைப்புகளை எப்படி அவர் வடிவமைச்சாரு, அந்த தலைப்புகளுக்குள்ள அவர் சொன்ன ஒரு செய்தி, அதில் ஒரு பகடி செய்திருக்கிறார். அவர் அனுப்பின காணொலியில பேராசிரியர் சங்கர் குறிப்பிட்டது போல சமுதாயத்தை பகடி செய்திருக்கிறார், சமுதாயத்தை விமர்சனம் செய்திருக்கிறார், சமுதாயத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், சமுதாயத்தில் பிரயோடி போயிருக்கிற அழுக்காறுகளை அவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார், பலருடைய முகத்திரையை கிழித்தெறிந்திருக்கிறார், நிறைய அதிகார வர்க்கத்தை தகர்க்க கட்டுடைக்க இந்த கவிதை நடிகளும் அவர் முயன்றிருக்கிறார். அப்படி அநேகமான இந்த கவிதையில் அவர் செய்து காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் கூட உங்களுடைய கவிதை குறித்த கருத்து பகிர்வில் வெளிப்படுத்துவீர்கள். இருள் என்பது எவ்வளவு அழகானது, இருளுக்குள் எத்தனை சுவாரஸ்யங்கள் இருக்கிறது, இருள் எப்படி நிசப்தமானது, இருள் சொல்லக்கூடிய செய்தி என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. இருளை ஆராதிக்காதவர்கள் இருக்க முடியாது. உண்மையில் சொல்ல போனால் இந்த உலகமே இருளில் இருந்து பிறந்தது. வெளிச்சம் ஆதிக்கம் செலுத்துகிறது. வெளிச்சம் தன்னுடைய அதிகாரத்தினால் என்னென்னோ பண்ணுது. வெளிச்சத்தின் பெயரால் நடத்தப்படக்கூடிய அநீதிகள், அதிகார விதிமீறல்கள், கொடுமைகள், பயங்கரவாதங்கள் எல்லாவற்றையும் இங்கே தன்னுடைய கவிதை நடிகளும் அவர் மிகச்சிறப்பாக எடுத்தாண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். குடும்பங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன, நட்புகள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒரு கவிதைக்குள் மிகச்சிறப்பாக அடக்கி இருக்கிறார். ஒரு வரியும் நம்மால் நினைத்து வியக்கத்தக்க வரிகள் இருக்கின்றன. அதை நாம் இனி வரக்கூடிய பகுதியில் பார்க்கலாம். ஒவ்வொருவராக நான் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பகிர அழைக்க விடுக்கிறேன். முதலாவதாக ஓய்வு பெற்ற பேராசிரியை ராதாபாய் மேடம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இந்த நூல் குறித்து வேடிக்கை பார்க்குங்கள் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை தொகுப்பினை பற்றி கருத்து சொல்வதற்கு முன்னால் ஆசிரியர் சகோதரர் மு. ரமேஷ் அவர்களை நான் மனமாற பாராட்ட வேண்டும். ஏன்னா அவருடைய இலக்கிய பயணத்தை புத்தகத்தின் இறுதியிலே கண்டு நான் மலைத்து போனேன், வியப்படைந்தேன். கிட்டத்தட்ட 17 ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். 4 கவிதை தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பு என்று. இதிலே குறிப்பாக சங்ககாலத்தை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். மணிமேகலை பற்றி, மணிமேகலையில் பேரிடர் மேலாண்மை என்பதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். பௌத்தத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். பௌத்தம் பிளஸ் திராவிடம் ஏதோ சமம், ஒரு அந்த தலைப்பு மறந்து போச்சு. அப்படி பௌத்தத்தையும் திராவிடத்தையும் ஒன்றாக இணைத்து ஆய்வு செய்திருக்கிறார். அந்த இலக்கிய பயணத்தை, இலக்கிய ஆற்றலை, இலக்கிய திறமையை கண்டு நான் வியந்தேன். எனவே முதலிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்முடைய அந்த கவிதை தலைப்பு, அவர் தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி அந்த வேடிக்கை பார்க்கும் இருள் அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த தலைப்பிற்கு அவர் நியாயம் செய்வதற்கு முன்னால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை விளையாட்டு, இருளில் பார்க்கும் வேடிக்கை, இருளை பார்க்கும் வேடிக்கை, இருளாக பார்க்கும் வேடிக்கை, இருள் பார்க்கும் வேடிக்கை என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வேடிக்கை பார்க்கும் இருள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையின் வர்ண ஜாலங்களிலே அவருடைய கவிதை புலமை வெளிப்படுகிறது. அப்புறம் அந்த இருள் வெளிச்சத்தின் ஒரு பகுதி, இருளின் ஒரு பகுதியே வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி 61 கவிதைகளிலே 49 கவிதைகள் அந்த காட்சி படிமங்களோடு வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, எப்படி ஒரு பார்வையற்றவனால் காட்சி படிமங்கள் வர முடியும் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்றார். அதாவது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, கடவுளை வழிபடுகின்ற பொழுது, மரணம் நிகழ்கின்ற பொழுதெல்லாம் முதல்ல கண்கள் தான் மூடுகிறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவின் மூலமாக எந்த பொறியும் இல்லாத கணிப்பொறியே காட்சி படிமம் செய்யும் பொழுது ஏன் பார்வையற்றவனால் செய்ய முடியாது என்று அவர் எழுப்புகின்ற கேள்வியை பார்த்து நான் வியந்தேன், மகிழ்ந்தேன். அப்புறம் அவர் தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி அந்த அன்பு
தொலைந்து விட்டது அப்படிங்கிறது எங்க போய் தொலைஞ்சது அப்படின்னா, அந்த கல்யாண மண்டபத்துல மாற்றி போடுகின்ற செருப்புக்கிடையில் மாட்டிக்கொண்டது அன்பு அப்படின்னு சொல்றப்போ அதுல ஒரு ஒரு எள்ளல் கிண்டல் அதெல்லாம் தெரிந்தது. அது ரசிக்கும்படியாக இருந்தது. அதே மாதிரி தெரியாதவன் பிடிக்கும் அப்படிங்கிற கவிதை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய உண்மையை உரைத்ததாகவே நான் நினைத்தேன். அதாவது வாழ்க்கை என்பது ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடல் என்பது இருக்கும் வரைதான் வாழ்க்கை ருசிக்கும் என்று சொல்வதை போல, அறியாமையே அறிவின் தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வரிகள் நிறைய விஷயங்களை நமக்கு புலப்படுத்துகிறது. இடைவிடாத தேடலும் தொடர் ஓட்டமும் தான் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்ற உண்மையை அந்த கவிதையிலே கண்டேன். அப்படி பல கவிதைகள் என்னை ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த டம்ளரில் நிலா காணாமல் போச்சு அப்படிங்கிறதுல அந்த தலைமுறை இடைவெளிகளை பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது பாட்டி சாப்பாடு போடுறப்ப எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் நிறைய ரயிலில் பயணிக்கிறேன். எங்கள் அம்மா எந்த ஃப்ளைட்டை பிடிக்க போகிற, வேகமாக சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகிறேன். என்னுடைய இணையர் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நிலாவில் போய் மண்ணை எடுத்துட்டு வர போறியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் மண்ணை வச்சு என் டம்ளருக்குள்ள ஒரு நிலாவை கொடுத்துருந்தேன். ரொம்ப ஆசையாக என்னுடைய மனைவி கிட்ட போய் அந்த நிலாவை காட்டுறப்போ, நான் நிலாவை காட்டலான்னு சொல்கிறப்ப அவள் மகிழ்ச்சியோடு கண் மலர்ச்சியோடு என்னை பார்த்தாள். ஆனால் அந்த நிலா அங்கே இல்லாமல் கதவை திறந்து பார்த்தால் வானத்துக்கு போயிருந்ததுன்னு அந்த கவிதை உண்மையாலுமே ரசிக்கும்படியாக இருந்தது. அப்புறம் அந்த உப்பு பற்றின கவிதையும் என்னை மிக ஈர்த்தது. நான் அதாவது உப்பிட்டவரே உள்ளளவு நிலை அன்னை சொல்லிட்டு உப்பு சொப்பு இல்லாத வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருந்தார். உப்புதான் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா போனாலும் கஷ்டம், ரொம்ப கம்மியா போனாலும் கஷ்டம். ஸோ அந்த உப்பை பற்றி அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த உப்பு நினைக்கிறப்போ எனக்கு நிறைய விஷயங்களும் ஞாபகம் வந்தது. ஏன்னா உப்பு பற்றிய வரலாறே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த உப்பு வரி விதிக்கப்பட்டது, மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள். ஸோ சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே உப்பு வரி விதித்திருக்கிறார்கள். முகலாயர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மீது 5%, முகலாயர்கள் மீது 2.5% உப்பு விதிச்சிருக்காங்க. ராபர்ட் கிளைவ் என்ற வங்காள கவர்னர் கிட்டத்தட்ட உப்பு வரி மூலமாக ஒரு ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் வருமானம் ஏற்றினாராம். எப்போ 1757. அப்படி உப்பை பற்றி நிறைய உப்பு வேலி அப்படின்னே ஒரு நாவல் இருக்கிறது. அது யாரு அப்படின்னா ராய் மார்சன் அப்படிங்கிறவர் அந்த உப்பு வேலியை பற்றி எழுதியிருக்கிறார். 1850களில் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பொழுது இமயமலையிலிருந்து ஒரிசா வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 மைல்களுக்கு 12,000 பேர் வேலைக்காரர்களாக அமர்த்தப்பட்டு வேலி அமைத்து அங்கே அந்த உப்பு வரி வசூலித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் ராஜம் கிருஷ்ணனோட கருப்பு மணிகள் நாவல் ஞாபகத்திற்கு வந்தது. அதனால் அந்த உப்பு கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த மனு செய்தேன் சாமி அப்படின்னு ஒரு கவிதை, பிரதமர் முதலமைச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நாங்கள் பெரியாரை படித்தோம், ஒன்றும் புரியலை, அம்பேத்கரை படித்தோம், அதுவும் ஒன்றும் புரியலை, இப்போ நான் ஹிட்லர் போய் யூதர்களை தூக்கி போட்ட மாதிரி எங்களையும் தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அதில் அவருடைய ஆத்திரம், அவர் தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆத்திரம், ஆதங்கம், அந்த கோபம் எல்லாமே அதில் வெளிப்பட்டது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஹிட்லர் போய் யூதர்களை தூக்கி போட்ட மாதிரி எங்களையும் கொன்னுருன்னு கேட்கறதுக்கு பதில் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளு, அந்த போராட்ட குணத்தோட நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணித்து. என்னதான் இருந்தாலும் அந்த கவிஞர் அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அது அந்த எண்ணங்கள் வேறு, அவருடைய கவிதைகள் இப்படி நிறைய
கவிதைகள் என்னை ஈர்த்தது. அவர் நினைவு குறிப்புகளை பற்றி, இந்த கனவு மூட்டைகளை பற்றி, இப்படிலாம் நிறைய அந்த கவிதைகள் ஒன்றுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஏதோ 2-3 கவிதைகள் சொல்லணும்னு ஞாபகம் வச்சிருந்தேன். ஆனால் அது கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஞாபகம் வரல. ஆனால் எல்லா கவிதைகளையுமே படித்தேன். எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் எளிய நடை, அந்த எளிய நடையிலே எளிய விஷயங்களை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த மேளகர்த்தா கவிதை என்று நினைக்கிறேன். அதாவது இது அது என்ன, சாவா சாமியா, அந்த மேள சத்தம் கேட்ட உடனே அது சாவா சாமியா, சாமிக்கு மேலே அடிக்கிறாங்களா சாவுக்கு மேலே அடிக்கிறாங்களான்னு என் பிள்ளைங்க கேட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு நிலையாமையை எடுத்து, அதே மாதிரி நகரும் வீடுகள் கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அங்கங்கே நம்ம வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு கடைசியில் என்னுடைய வீடு நான் வெளியேறுகின்ற பொழுது என்னுடைய வீடும் வெளியேறும் அப்படிங்கிறப்போ அந்த வாழ்க்கையின் நிலையாமையை அவர் சொல்வதாக பார்த்தேன். இப்படி எல்லா கவிதைகளிலும் அவர் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இலக்கிய பயணம் மென்மேலும் தொடரட்டும். ஏனென்றால் நான் கவிதைகளை படித்தேன், ரசித்தேன், பாராட்டினேன். ரசித்து கொண்டே படித்தேன், படித்து கொண்டே பாராட்டினேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மிகச் சிறப்பாக தன்னுடைய உரையில் கவிஞருடைய கவிதைகளை எடுத்துக்காட்டுகளோடு, அது ரொம்ப கஷ்டம்னா அவருடைய நடை என்பது உண்மையில் ஒரு உயர்ந்த நடை. அவர் சொல்ற எளிய முறையிலே கவிதைகள் தீட்டப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மிக நேர்த்தியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நினைவில் வைத்து எப்பொழுதுமே ராதாபாய் மேடமுடைய சிறப்பு என்னன்னா, அவர்கள் ஊன்றி வாசிப்பது என்பதுதான் அவருடைய சிறப்பு. ஒரு நூலை குறித்த மதிப்புரை வழங்குவது என்பது அவருடைய எளிதானதல்ல. அதில் இருக்கக்கூடிய சிறப்பானவற்றை மிக நேர்த்தியாக சுட்டி காட்டக்கூடிய வாங்க அவருடையது. அதை மிகச் சரியாக இன்றும் செய்து காட்டினார். அம்மையாருக்கு நன்றி தெரிவித்துக் போல குறிப்பிட்டது போல ஒரு சில வரிகளை மட்டும் நான் இப்ப முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்துச்சு. எனக்கு குறிப்பெடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா கவிதைகளையுமே பத்தி பேசணும், எல்லா வரிகளையுமே சுட்டி காட்டணும், எல்லா வரிகளுக்குள்ளும் அழகு அர்த்தம் இருக்கிறது. சில வரிகளை மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். தெரியட்டும் பார்க்கலாம் என்று சாயங்காலத்தை ஒத்த சாயலில் அவள் கடந்து போவது இன்னும் அழகை கூட்டுகிறது. இது எவ்வளவு அழகான வரி பாருங்க. எனக்கு இதை படிக்கும்போது அது ஒரு படிமத்தை சொல்லுதுல. இந்த சாயங்கால நேரம், ஒரு அழகான பெண் நடந்து போகக்கூடிய அந்த காட்சி எவ்வளவு நேர்த்தியா அந்த வரிகளுக்குள்ள அவர் அடக்கி இருக்கிறாரு. அந்த வார்த்தை தெரிவுகளை கவனிங்க. இன்னும் அழகை கூட்டுகிறது சாயங்காலத்தை ஒத்த சாயலின்ங்கிற இடத்துலதான் நம்ம கவிஞர் ரமேஷை தரிசிக்கிறோம். கவிஞருக்குள்ள இருக்கக்கூடிய அவர் எத்தனை விடயங்களை, அது கவிஞனுக்கே உள்ள சிறப்பு சார். வேற யாராலையும் அதை பண்ண முடியுமான்னு தெரியல. கவிஞனுக்கே உள்ள நேர்த்தி, உலகத்தில் உள்ள அத்தனை அழகிலையும் தன் மனதுக்குள் தேக்கி வைத்துக் கொண்டிருப்பவன் கவிஞர் மட்டுமே. ஒன்னையும் மிஸ் பண்ண மாட்டாங்க, எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. நான் அண்ணன் சஃபியுல்லா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், அவருடைய அனுபவத்தை சொன்னார். ரமேஷ் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னதை என்கிட்ட பகிர்ந்துகிட்டது. அவர் அவ்வளவு விஷயத்தை கேட்பாரு. ஒரு ஏதோ ஒண்ணுன்னா கடந்து நம்மள மாதிரி சாதாரணமா விட்டுற மாட்டாரு. என்ன இது, எப்படி, ஏன். எனக்கு அப்ப சொன்னதுக்கு அப்புறம் இந்த கவிதைகள் நிறைய அர்த்தப்பட்டுச்சு. அவ்வளவு தேடல், பிரபஞ்சத்தை கரைத்து குடித்து விட்டு அதை கவிதையாக்கி விட வேண்டும் என்று வேட்கையோடு கூட இருந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இன்னும் அடுத்த வரி கவனிங்க. நான் கவிதையுடைய தலைப்பை சொல்லல, வரிகளை மட்டும் சொல்ல போறேன். என் இருள் சாயலில் நாள்தோறும் வந்து வந்து போகின்ற நள்ளிரவுகள். என்ன அழகான வரிகள் பார்த்தீங்களா. அதாவது நீங்க பகலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, பகல்ல இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து அதிகமா உரையாடுறீங்க, அதுல இருக்கக்கூடிய சாதனைகள் அதோடு கலந்தவற்றை மட்டும் நீங்க பேசுறீங்க. இருள்ங்கிறது ஏன் நீங்க அதை பெருசா நினைக்க மாட்டீங்க? அதுல எவ்வளவு அழகு இருக்கு, எத்தனை சாதனைகள் இருள் தன்னகத்தை கொண்டு தன்னடக்கத்தோடு இருக்கிறது. அதுல சொல்லக்கூடிய எத்தனை இன்டர்பிரேஷன் அதுல கொடுக்கலாம். அவ்வளவு விஷயத்த உள்ளடக்கிறது. அல்ல அல்ல அடுத்த வரி, அல்ல அல்ல குறையாத நினைவு, ஆழ்ந்த கடல் தண்ணி போல, ஆழ்ந்த கடல் தண்ணி. அடுத்த வரைக்கும் நீங்க 4 வீடுகளுக்கு நடுவே கோவில்,
அந்த கோவிலுக்கு நடுவே சாமி, சாமியை சுத்தி சாதி, அதுதான் முக்கியம். கோவிலுக்கு நடுவே சாதி, சாமியை சுத்தி சாதி. நான் சொன்ன கதை பாதி, உங்களுக்கு தெரியும் மீதின்னு முடிச்சிட்டாரு. இப்போ இதுல எத்தனை விஷயத்த கவிஞர் கொண்டு வர்றாருன்னா, சாமினா எப்படி இருக்கணும், அந்த சாமி என்னத்தை சொல்லணும், சமத்துவத்தை தானே போதிக்கணும். ஆனா அந்த சாமி சிலரை உள்ளே அனுமதிக்க மாட்டேங்குது, சிலர் மட்டுமே அங்க பூஜை செய்யக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறார்கள். எல்லோருக்குமே இது தெரியும். அந்த இடத்துலதான் அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். எல்லாருக்கும் தெரியுது, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுட்டோம், நம்மள அதை அனுமதிக்கிறோம், அதுலயும் பங்கெடுத்திருக்கோம்ல, வேடிக்கை தானே பாக்குறோம். அங்கதான் அவருடைய தலைப்பு வருது, வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் மனதுக்குள் ஒரு இருள் கொண்டு வேடிக்கை பார்க்கிறோம், அப்படி கூட சொல்லலாம் போல எனக்கு தோணுது. நம் மனதில் ஜாதியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இருளோடு நடக்கக்கூடிய அநீதிகளை நாம் வேடிக்கை தானே பார்க்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரோன்னு கூட. அது அடுத்த வரி பாருங்க. ஒண்ணும் இல்லாததற்கா இந்த சண்டை, எல்லார் வீட்டிலும் இப்படித்தான் ஒண்ணும் இல்லாததற்கு சண்டை. இது அவர் அந்த குழந்தைங்களோட நடக்கக்கூடிய விளையாடல் பத்தி எழுதின ஒரு கவிதையில வரக்கூடிய வரிகள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லார் வீட்லயும் இப்படித்தானே, நீ யோசிச்சு பாருங்க, எதுக்கு சண்டை போடுறோம், எதுக்கு சண்டைன்னு கேட்டா எதுக்குன்னே தெரியாது. அந்த சண்டை வந்திருக்கணுமா, தவிர்க்கப்பட்டிருக்குமானா நிச்சயமா தவிர்க்கப்பட்டிருக்கணும், நிச்சயமா வந்திருக்க கூடாது, ஆனா சண்டை. அதனால அது அந்த மாதிரியான நிறைய வரிகள், நிறைய தத்துவார்த்தமான ஒரு பொட்டில் அறையார் போல நம்மை கீறி பார்க்கிற, நம்மை உறங்க விடாமல் செய்கிற, நம்மை நெருடலில் தள்ளுகிற, நம்மை நிலை குலைய செய்கிற வரிகளை எல்லாம் அவர் அடுக்கடுக்காக தந்திருக்கிறார். நம்ம அது என்னுடைய இதுல பார்ப்போம். அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு அண்ணன் செல்வம், ஆசிரியர் அண்ணன் செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கவிஞர் ரமேஷ் அவர்களுக்கும், நெறியாளர் பேராசிரியர் மகேந்திரன் அவர்களுக்கும், பகிர்வு வாசகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேடிக்கை பார்க்கும் இருள், வேடிக்கை பார்க்கும் இருளுங்கிற தலைப்பே ஒரு சிறப்பான தலைப்பு. நம்ம முன்னுரையில சொல்லியிருக்கிற மாதிரி, இருள் வேடிக்கை பார்க்கிறது, இருள் வேடிக்கை பார்க்கிறது, இருளில் வேடிக்கை பார்க்கலாம். செல்வம்னா நீ பேசுறது கேட்கல. செல்வம் சார், பாண்டியர சார், என்னாச்சு, நான் பேசுறது கேட்குங்களா? வெளில போயிட்டு வரட்டும். கேக்குதாங்க? வெளியில போயிட்டு வரல, அதுனா வெளியில போயிருச்சுங்க. கேக்குது, பேசுங்க. பகிர்வு வாசகர்களுக்கும் நெறியாளர் மகேந்திரன் பேராசிரியர் அவர்களுக்கும், கவிஞர் பேராசிரியர் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேடிக்கை பார்க்கும் இருள் என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பு. அதாவது மாற்றுத்திறனாளி இலக்கிய வகைமை அப்படிங்கிற அந்த துறையில இது ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த, அதாவது புனைவு இலக்கியத்திலேயே கதை புதினத்தை விட படைப்பதில் கொஞ்சம் பார்வையற்றவர்கள் சிரமப்படுகிற பகுதி என்றால் அது கவிதை. அது கவிஞர் ரமேஷ் அவர்களுக்கு நன்கு பெற்றிருக்கிறது. அது ஒரு சிறப்பான ஒரு விடயம். இதில் இருக்கிற 61 கவிதைகளும் அற்புதமான கவிதைகள். பிரார்த்தனை என்ற ஒரு கவிதையில மிக அருமையா கவிஞர் சொல்லியிருக்கார். நான் பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன், கடவுள் கைவிட்டாலும். பிரார்த்தனை கடவுள் கைவிட்டாலும், கடவுளுக்காக அல்ல பிரார்த்தனை எனக்கானது அப்படின்னு சொல்றார். அப்படின்னாக்க எண்ணம், அதாவது நம்ம உயர வேண்டும் என்ற எண்ணம், ஒரு இலக்கு, இதெல்லாம் நம்ம மனசுல எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அது நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை நம்புவார்கள், உழைப்பை நம்புவார்கள். அப்போ கடவுளை, அந்த செயல் உழைப்பால் நடக்கும். ஆனால் கடவுளால் நடந்ததுன்னு நம்ம கற்பிதம் பண்றோம்ல, கடவுளே ஒரு கற்பிதம் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்றார். கற்பிதங்கள் கைவிடலாம், ஆனால் உன் எண்ணம் உன்னை கைவிடாது அப்படின்னு சொல்றார். அது அருமையான கவிதை. அதே மாதிரி நகரம் வீடு சிறப்பா இருந்தது அந்த கவிதை. நகரம் வீடு கட்டுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பொருளாதாரத்துல போய் மாட்டிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. வாழ்நாள் முழுவதும் இஎம்ஐலே கழிக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியருடைய சம்பளமே அந்த வட்டியும் லோனும் கட்டுறதுக்காகவே போயிடுது. ஆனா சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அவலத்தை இந்த கவிதை நமக்கு நல்லா சொல்லுது. அது மாதிரி அந்த அதாவது கருந்துளைக்குள்ளதான், இந்த கேலக்சிக்குள்ளதான் அந்த உலகம் இயங்குது. பலவிதமான சூரியன்கள், பல சந்திரன்கள், பல கோள்கள் இருக்கு. நம்ம அறிஞ்சது 8, 9ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி கிடையாது, பல கேலக்சி இருக்கு. நாம் கண்டறிய முடியாத
அண்ட வெளி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள். அதனாலதான் அவர் 1000 சூரியன் 1000 நிலவு அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றாரு. அதனால இந்த இதுல என்னன்னா இருள் தான் நிரந்தரமானது. ஒரு ஒரு வெளிச்சம் என்பது நிரந்தரமற்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீக்குச்சியை கொளுத்தோம்னா ஒரு வெளிச்சம் வருது, அது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதனுடைய வெளிச்சம் போயிடுது. பகல் முடியுது, சூரியன் காயிற வரைக்கும். சூரியன் கூட சில லட்சம் ஆண்டுகளுக்கு தான் அந்த சூரியன் தன் ஜோலையை காட்ட முடியும், தன்னுடைய ஜோலையை தர முடியும்னு சொல்றாங்க அறிவியல் விஞ்ஞானிகள். அதனால இருள் தான் நிரந்தரமானது. வாழ்க்கையே முரண்களால் ஆனது தானே. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒன்று இருந்தால்தான் இன்னொன்று இருக்க முடியும். பார்வை இல்லாதவங்க இருக்கிறதுனால தான் பார்வை இருக்கிறவங்க அவங்க இல்லாதவங்களை பார்த்து எனக்கு இருக்குங்கிற ஒரு புரிதல் நமக்கு வருது இல்லையா? அப்போ ஒன்று இருந்தால்தான் இன்னொன்றை காட்ட முடியும். ஆனால் எதிராக காட்டக்கூடாது. நம்ம சமூக செயல்பாட்டாளர் ஓவியா சொல்லுவாங்க, ஆணும் பெண்ணும் வெவ்வேறானவர்கள் ஆனால் சமமானவர்கள். இந்த வெவ்வேறு என்பது வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் சமமின்மையாக நடத்தக்கூடாது, பாகுபாடாக நடத்தக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அதனால இருள் என்பது நிரந்தரமானது. இருளுக்கு எதிரானது வெளிச்சம். இருளின் பகுதிதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க கவிஞர் சொல்றார். இருளின் பகுதிதான் வெளிச்சம். அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன். அதாவது வெளிச்சம் என்பது இருளின் உள்ளடக்கம் தான். இருள் இருக்கிறதுனாலதான் வெளிச்சம்ன்றது ஒண்ணு நம்மளால கண்டறிய முடியுது. உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வலது இருக்கிறதுனால வலது ஒரு பக்கத்தை வலதுன்னு நம்ம தீர்மானிக்கும் போது தான் அதுக்கு எதிர் சைடு இடதுன்னு சொல்றோம். அப்போ ஒன்று இல்லாம ஒன்று கிடையாது. ஆனா ஒன்றுக்கு ஒன்று எதிரானதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சமமானது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆக நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய ஊனமுற்ற ஒரு மனு கொடுக்கறத பத்தி மேடம் கூட மிக சிறப்பாக சொன்னாங்க. அதுல என்னென்ன நிறைவேறாது, அதாவது இந்த பிறந்த நாள், அவங்களுடைய சிறப்பான நாள்கள், தலைவருடைய நாட்கள்ல தான் வயிறு வருமா, மற்ற நாள்ல அவங்களுக்கு வயிறே கிடையாதா அப்படிங்கிற கேள்விங்கிறது அறச்சீற்றத்தில் எழுந்த கேள்வி. எல்லாரையும் படிச்சிருக்கோம், அவங்க அதாவது மாங்குன்னு படிச்சிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவெல்லாம் எதுவும் நிறைவேற்றப்படலை. அதனால ஹிட்லர் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி எங்களை பண்ணுங்க, கொல்லுங்க அப்படிங்கிற அந்த நியாயமான அந்த அறக்கோவம், அந்த அறச்சீற்றம் இருக்கு இல்லைங்களா, அதை கவிஞர் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கவிதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த வலசை போகி இருக்கிறது அப்படின்ற கவிதையில பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகளுடைய அந்த வீட்டில் இல்லாமல் இருக்குல்ல, இல்லாமையும் போது நமக்கு ஏற்படுகிற அந்த வெறுமை இருக்குல்ல, அந்த வெறுமையை மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு. அது சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கவிதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது நம்ம இந்த பூமிங்கிறது காலுக்கடியில் நழுவிக்கொண்டே இருக்கிறது. காலுக்கடியில் காலம் என்னும் பூமி நழுவிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பூமி சுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப காலுக்கடியில நழுவிட்டு தானே இருக்கு. காலமும் நழுவி கொண்டுதான் இருக்கிறது, பூமியும் நழுவி கொண்டுதான் இருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தான் வாழ்க்கையே இருக்கிறது. புரியாத புதிராக இருப்பது நம் வாழ்க்கை, புரிந்து கொள்ள முடியாத இருப்பது இந்த சமுதாயம். இந்த கவிதையில பலவிதமான புரிதல்களை, பலவிதமான திறப்புகளை, அறிவின் திறப்புகளை காட்டியிருக்காரு கவிஞர். நம்ம படிக்க படிக்க மேலும் மேலும் புரியும். வரிகளை நம்ம ஒரு முறை படிக்கும்போது கவிதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விளங்கும். திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அதனுடைய அந்த அர்த்தத்தின் ஆழத்தை நம்ம என்ன செய்ய முடியும், புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரியான வாழ்வை திறக்கின்ற சாவிகளாக இந்த கவிதைகள் வரிகள் இருக்கின்றன என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வை நமக்கு தருகிற, வாழ்வை அர்த்தப்படுத்துகிற, வாழ்வின் இருளை நம்மை கொண்டாட செய்கிற நிறைய தரவுகள் இந்த கவிதை முழுமையும் குவிந்து இருப்பதாக தன்னுடைய உரையில் மிகச்சிறப்பாக சுட்டிக்காட்டினார் ஆசிரியர் செல்வமோகன். அவர் அந்த வேடிக்கை பார்க்கும் இருள்ங்கிற தலைப்பு எனக்கு அவ்வப்போது மைண்ட்ல அது என்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருள் அப்படிங்கிறது நம்ம உண்மையிலே சாதாரணமா அது இது வரைக்கும் இருளையே வெளிச்சத்தினால் இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்கள், வெளிச்சத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள், வெளிச்சத்தின் மூலம் அதீத வெளிச்சம் பெற்றவர்கள் இருளை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளிப்படுத்த போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இருள்
இருட்டடிப்பு செய்யப்பட்ட இருள் அப்படின்னா அது சாதாரண ஒன்றா நமக்கு தெரியலாம். ஆனா அதனை அடையாளமாக, சிலருக்கு அடையாளமாக வைத்துவிட்டு அந்த இருளோடு இருக்கக்கூடிய, இப்போ கருப்பா இருக்கிறவங்களை பத்தி சொல்றது, பார்வையின்மை குறித்து பேசுவது, அப்போ ஊனமுற்றோர் குறித்து, இந்த மாதிரியான எதெல்லாம் நெகட்டிவ்னு அவங்க நினைக்கிறாங்க அதை அனைத்தும் இருளுக்குரியவை அப்படின்னு சொல்லி அதை மடைமாற்றம் செய்து அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லாமலாக்கி எத்தனை சித்து விளையாட்டுக்களை இந்த வெளிச்ச வீரர்கள் விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் அந்த கவிதையில அவர் வந்து சொல்லி அங்கங்கே அதை வந்து தெரிக்க விட்டுருக்காரு. அவங்க அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிச்சம் என்னும் ஒரு என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், வெளிச்சம் என்னும் ஒரு அரக்கன். ஏன் வெளிச்சம் அரக்கனா இருக்கக்கூடாது, இருள் தான் அரக்கனா இருக்கணுமா? ஸோ இதில் நிறைய அவர் உடைச்சிருக்கிற கற்பிதங்கள்லாம் ரொம்ப அழகுக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு சில வரிகள் உப்பு கவிதை குறித்து மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த கடலுக்கும் நதிக்கும் என்ன உறவு அப்படின்னு நம்ம மட்டும் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? கடல் நதி எங்கேயோ நீங்கி நிறைய மண் நிலப்பரப்பை, மக்களை, வயலை எல்லாவற்றையும் கடந்து கடலில் வந்து சேருகிறது அதெல்லாம் சொல்லுவோம். கவிஞர் எப்படி சொல்ற பாருங்க, நதிகளில் கவலைகளை வாங்கும் கடல் உப்பாக இருக்கிறது. இது எனக்கு இதை படிச்சு முடிச்சுட்டு அதை நான் ஒரு செகண்ட் அதை மனசுல ஓட விட்டேன். இது எவ்வளவு அழகான ஒரு விவரிப்புல, எவ்வளவு அழகான ஒரு கவித்துவம். அந்த கவித்துவத்தை அன்றாடம் நாம் எல்லோரும் பார்க்கிற செய்திகள் தான், எல்லோருக்கும் கேள்விப்படுகிற ஒன்றுதான். நாம் வரலாறாக பார்க்கிறோம், பூகோளமாக பார்க்கிறோம், அறிவியலாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு கவிஞருக்கு மட்டும் எப்படி அதில் மானுடத்தை கொண்டு வர முடியும்? மானுடத்தின் கவலைகளை, மானுடத்தின் துயரை எப்படி ஒரு கவிஞனால் இயற்கையின் மீது ஏற்றி சொல்ல முடிகிறது? அப்பொழுதுதான் அங்கு அவன் கவிஞனாக ஜொலிக்கிறான் என்று தோன்றுகிறது. உறவுகளை புதுப்பிக்க அந்த கவிதை தொடருது. உறவுகளை புதுப்பிக்க தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ இல்லையா, உப்பை மாற்றிக்கொள்கிறார்கள். இங்கெல்லாம் பயங்கரமான ஒரு வரி. கண்ணீர், சிறுநீர், வியர்வை எல்லாம் உப்பாக இருக்கிறது. உப்பு உறவு, உப்பு சுவை, உப்பு உழைப்பு, உப்பு உயிர்ப்பு. இது பாருங்க, எத்தனை உப்புக்குன்னு எத்தனை ஒரு கவித்துவத்தை ஒரு கவிஞர் தன்னுடைய கவிநடையில மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ எல்லா நிலையிலையும் நம்ம என்ன உணர்ந்திருக்கோம், வேற ஒரு வரியில, வேற ஒரு கவிதையில நம்மள நிறைய பேர் அநியாயமா நம்மளை அட்டாக் பண்றாங்க, பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இத்தனை அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி ஒண்ணு பணிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா இணைஞ்சு போயிடுவோம். இது ரெண்டு தான் நம்ம எடுப்போம். ஆனா கவிஞர் அதை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துற பாருங்க. உங்கள் ஆற்றல் உள்ளவரை தாக்குதலை தொடரலாம் அல்லது தொடங்கலாம். உங்களிடம் சொல்லுவதற்கு என்ன, நிறுத்த வேண்டாம். நீங்கள் நிறுத்திவிட்டால் என்னை நானே இழந்து விடுவேன். இங்கதான் இந்த கவிஞருடைய இங்க அவர் ஒரு எல்லலும் இங்க வெளிப்படுகிறது. ஏன்னா இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்மை பலவீனப்படுத்தவே முயல்கிறார்கள். நீங்க பலவீனப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சாதாரணமா சொல்ல போகாம என்னை நானே இழந்து விடுவேன். ஏன்னா காம்படிஷன் இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு வரி, நிறைய வரிகள் இந்த கவிதை நடிகரும் அவர் நமக்காக விட்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும், ஆசிரியர் செல்வம் குறிப்பிட்டது போல, ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் இந்த கவிதை நிறைய அன்லாக் பண்ணிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அன்லாக் பண்ணுது, நமக்கு அர்த்தப்படுது, அது ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட கவிதையை நமக்கு கவிஞர் தந்திருக்கிறார். அடுத்ததாக பேராசிரியர் அண்ணன் முருகேசன் அவர்களை கவிதை நூல் குறித்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். பேசுங்க, கேட்குது, பேசு. வணக்கம். பொதுவாக எனக்கு இந்த சிறுகதைகளைப் போல, புதினங்களைப் போல இந்த கவிதைகளை வாசிக்க வாய்ப்பதில்லை. இந்த புத்தகத்தை படித்த போது உணர்ந்ததை விட இப்போ நீங்களாம் பேசும்போது மிக சீர்மையாக இந்த கவிதையின் மேன்மைகளை உணர முடிகிறது. இந்த கவிதைகள் எப்படி ஒரு நல்ல கட்டுச்சட்டாக இருக்கிறதோ அதே போல் நண்பர்களுடைய மதிப்பீட்டு பார்வைகளும் எடுத்துக்காட்டல்களும் மிக உயர்வானதாக இருக்கின்றன. இத்தகைய திறன்களை எல்லாம் மேலும் மேலும் நாம் வளர்ப்பதற்கான களங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். பொதுவாக இந்த கவிதை தொகுப்பில் ஒவ்வொரு கவிதை எழுதும் போதும் ஒரு பேர் வைக்கிறார் கவிஞர். பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு புனை பேர் தான் வச்சுக்குவாங்க. ஆனால் எல்லா கவிதைக்கும் ஒரு பேர் வைக்கிறார். ஒவ்வொரு கவிஞர் ஒரு புனை பேர். இது நம்ம பார்க்கும்போது புனை பேராகவும் எடுத்துக்கலாம், அல்லது
அந்த கவிதை எழுதும்போது அந்த கவிஞராக இருக்கிறாருன்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு கவிதை எழுதும்போது ஒரு கவிஞராக மாறுறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த வேடிக்கை பார்க்கும் இருள்ங்கிற தலைப்பை கேட்ட உடனே புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, இப்போ நம்மை போன்றவர்களுடைய செயல்பாடுகளை இருட்டு வேடிக்கை பார்க்கிறது என்று உணர்ந்தேன். இருட்டு என்றாலே ஆடி அடங்கி அமிழ்ந்து போகிறது உலகம். ஆனால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை வேடிக்கை பார்க்கிறது என்பதாக தோன்றியது. அது இருட்டு அப்படின்னா ஒன்றுமே இல்லாததை போல் இப்போ நமக்கு எப்படி எந்த புலனும் இல்லாதவர்களாக பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருட்டு என்பது எந்த புலனும் இல்லாத ஒரு நிலையை உண்மையாகவே அவர்களுக்கு உருவாக்கி விடுகிறது. ஒரு இன்ச்சு கூட நகராதவர்கள்லாம் இருக்காங்க இருட்டில். ஆக அப்படியான ஒரு திறன் நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி பொருள்பட்டது. அப்புறம் இந்த சாமிக்கு பக்கத்தில் சாதின்னு முடிகிற கவிதையில் தலைப்பு பார்த்திங்கன்னா இந்தியாவின் 2ஆம் பாகம். அந்த தலைப்பு தான் அந்த கவிதையினுடைய உள்ள அர்த்தத்தை ரொம்ப விரிவாக எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் இந்த சொல்லாடல்களுக்குள்ள இருக்கிற மேன்மைகள் இருக்குது. இப்படி சொல்கிறதுனாலேயே ஒன்று உயர்ந்திருக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது செயல்கூறு இல்லாமல் வெறும் சொல்கூரை காட்டுவது. முடிசூட்டு விழாங்கிறத மயிர் சூட்டு விழான்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த மாற்று முகம், மனிதர்கள் எப்போதுமே அவங்களுக்கான முகத்தில் இருக்கிறது இல்லை, எந்த முகத்தில் இருக்கணுமோ அதுக்கு அல்லாத மற்ற முகத்தில் இருக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. மனிதன் தன்னுடைய பேச்சில் 95% தன்னுடைய உண்மைகளை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தோற்றத்தையும் அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் நம்ம அப்படின்னு அந்த கவிதை சொல்லுது. இந்த கவிதையில் அனுபவங்கள், அதாவது அனுபவம்னா பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் இல்லை, சின்ன சின்ன உணர்வு தெரிப்புகள் தான் கவிதையாகுது. குழந்தைங்களுடைய ஆட்டம் பாட்டம் அசைவு கேள்வி அவங்களுடைய முனகல் இதெல்லாம் கவிதையாக வரும். அப்படி நிறைய கவிதைகளை தன்னுடைய பிள்ளைகள் ஊடாக தான் உணர்ந்தவற்றையெல்லாம் படைத்திருக்கிறார். இந்த கனவு பெருசாக இருக்குது, ஆனால் அது ஒரு இறகுப்பட்டு உடஞ்சி போயிடுது அப்படிங்கிறார். அப்படித்தான் நம்ம ஒன்றை ரொம்ப பெருசாக நம்ம திட்டமிட்டு உருவாக்கி செயல்படுத்துகிறோம், ஆனால் ஒரு சின்ன இதில் அதை விட்டு விலகிடுறோம். அப்புறம் இந்த வெளிச்சத்துக்கு எப்பயுமே ஒரு தூண்டுதல் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. தூண்டுதல் இல்லைன்னா வெளிச்சம் தன் செயலை செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அது இருட்டு நிலையானது அப்படிங்கிறத காட்டுறது. அப்புறம் இந்த நல்ல பல கவிதைகளை நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இந்த டம்ளர்லேருந்து நிலவு காணாமல் போகிறது அதெல்லாம் அப்படி சொன்னாங்க. இந்த காட்சி படிமமாக்கி இருக்கிறது ஒரு நல்ல முயற்சி. அதாவது ஹெலன் கெல்லர் இயற்கையை எப்படி ரசித்து அதனுடைய அழகை அனுபவித்தாரோ, ஒரே ஒரு பூவிதழை வைத்துக்கொண்டு மணிக்கணக்கில் அதன் அழகை தொட்டு பார்த்து ரசிக்கிற ஒரு அனுபவ ஆளுமை அவரிடம் இருந்தது. அப்படியான ஒரு முயற்சி. அப்போது இதை நம்ம பார்க்கும்போது நமக்கான உலகம் இன்னும் கூட விரிந்து கிடக்குது, நம்ம தான் அதை எடுத்துக்கல அப்படின்னு தோணுது. ஏன்னா காட்சி இல்லைன்னு முடிவு பண்ணால் உலகத்தில் 80% அறிவோடு நம்ம உறவாட முடியாது. அப்போ அது அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம மெய்ப்பிக்கும் வகையில் இந்த காட்சியை நாம் எப்படி நமக்குள்ளாக வரித்து கொள்வது என்பதை நாம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு அனுபவ உணர்வை இந்த தொகுப்பு தந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல ஒரு ஆய்வாளராகவும் ஒரு படைப்பாளியாகவும் தன்னை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிற ரமேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய ஆய்வு பணியையும்
எழுத்து பணியையும் தொடர வேண்டும். அதேபோல் இந்த பார்வையற்றோர் இயம் என்கிற ஒன்றை ஆய்வு, படைப்பு, சமூகம் என்று எல்லா தளங்களிலும் கட்டி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தும் வகையில் நாம் எல்லோருமே படைப்பாளிகளாக உயர வேண்டும். அதன் வழியாக தமிழ் இலக்கிய பரப்பை, உலக இலக்கிய பரப்பை செழுமை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கத்துடன் நன்றி அங்கனவுக்கு. ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறார். அந்த அறைகோலை எல்லோருமே மிக முக்கியத்துவம் உள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா டிசபிலிட்டி செக்டர், டிசபிலிட்டி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எல்லா டிசிப்ளின்ஸோடையும் பொருத்தி பார்க்குறேன். டிசபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், டிசபிலிட்டி அண்ட் உமன், டிசபிலிட்டி அண்ட் சோஷியாலஜி, டிசபிலிட்டி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுதுன்னா எழுத்தாளர்களும் கருத்தாளர்களும் தேவைப்படுவார்கள், உரையாளர்கள் தேவைப்படுவார்கள், வரலாற்றாளர்கள் தேவைப்படுவார்கள். அவற்றையெல்லாம் எழுதி அதற்கு பங்களிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கான துவக்கத்தை, அதற்கு ஆளே இல்லை என்கிற இருளை விரட்டுவதற்கு நம்மிடம் ஒரு அவர் சொன்ன கவிஞர் எப்படி சொல்லுவார்னு தெரியல, அவருடைய இடத்துல இருந்து என்னால் யோசிக்க முடியல. ஒரு வெளிச்சத்தை நம்மிடம் கையெழுத்து இருக்கிறார் என்று சொல்வதா, அல்லது பேரிருள், வெளிச்சம் நிறைந்த ஒளி நிரம்பிய அற்புதம் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு இருளை நம்மிடம் கையெழுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரும் அதை ரசிப்பார் என்று தோன்றுகிறது. தலைப்புகள் குறித்து பேராசிரியர் முருகேசன் குறிப்பிட்டார் இல்லையா, தலைப்புகளை குறித்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அது கவிதை தலைப்பு. அந்த கவிஞர்கள் சொல்லும் போது எத்தனை முரண்கள் அவர் அடுக்கிறாருன்னு பாருங்க. அவ்வளவு முரண் ஒரு தலைப்பு. இந்த கவிஞர் தலைப்பு, அந்த கவிஞர் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அதுல அழகா கோர்க்கப்பட்டிருக்கிற முரண்களை நீங்கள் தரிசிக்கலாம், கொண்டாடலாம். பாருங்க, அற்புதங்கள் 1000, 1000ல் ஒருவன், இது கூட அவ்வளவு இல்லை. அடுத்து பாருங்க, சிறகுபட்டு உடையும் கனவு, கவிஞர் சிட்டுக்குருவி, இதைதான் அண்ணா முருகேசன் சொல்லிக்கிறார், பண்டை கால இந்தியா பாகம் 2, கவிஞர் பழங்கதை பாவி, வலசை போயிருக்கிறார்கள், கவிஞர் புலி வலசை, நகரும் வீடு, கவிஞர் வீட்டுக்காரி. இது எனக்கு எப்படி அவர் தோணுச்சுன்னு தெரியல. கவிஞர் நகரும் வீடுன்னு சொல்லி ஏன் அவர் வீட்டுக்காரன்னு சொல்லாம, ஒருவேளை வீட்டுக்காரன்னு சொன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்கிற மாதிரி அர்த்தம் பற்றுங்கிறனால இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா, அல்லது ஒரு பெண் இல்லாமல் ஒரு வீடு இருக்க முடியாது, ஒரு பெண் வீடு என்று வருகிற பொழுது உழைப்பு, அவர்கள் செய்யக்கூடிய உழைப்பெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது, மறுதளிக்கப்படுகிறதுங்கிறதுனால அதை கௌரவிக்கும் பொருட்டு சொன்னாரா தெரியல. ஆனா அது எனக்கு ரொம்ப ரசிச்சேன் நான். ஒரு பிறப்பு, கவிஞர் பிறவி, பறையடி தெரியாது, கவிஞர் மேலகத்தா, உப்பு விளையாட்டுக்கு ஒரு கவிதை, கவிஞர் உம்மனன் நினைக்கிறாரு, திருக்கவிதை சீலஸ்ரீ, கவிஞர் சீலஸ்ரீ, நள்ளிரவு விடுதலை, கவிஞர் தூங்கு மூஞ்சி. இது எனக்கு ஒரு சிரிப்புக்கு அப்படின்றதுக்காக இல்ல, அவர் எப்படி அதை ஒரு ஏதோ ஒரு அர்த்தத்தை அதுக்குள்ள கடத்திருக்கிறார். நமக்கு இன்னும் போதாம. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல இன்னும் புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் எனக்கு வரல, இன்னும் நிறைய வாசிப்பு இல்லை. இது அவருடைய ஆண்டாண்டு காலம் அவர் வாசித்த புத்தகங்கள், இலக்கியங்கள், அவர் பழகிய மனிதர்கள், அந்த மனிதர்கள் சொன்ன செய்தி, இருள் தனக்கு கொடுத்த பேரனுபவம், இருள் அவருக்கு வெளிச்சப்பட்ட விதம், அவற்றையெல்லாம் கவிதையாக்கித்தான் இங்கே மிகப்பெரிய ஜாலம் இங்கே நடத்தியிருக்கிறார் கவிஞர் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இன்னும் சில கவிதைகள் இருக்கிறது, அவற்றை குறித்து நான் பிறகு பேசலாம். அடுத்தபடியாக நான் பேசுவதற்கு பழனிக்குமார் சார், அவருடைய நண்பர், அவரை இப்போது தன்னுடைய கருத்துக்களை இந்த கவிதை குறித்து பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். வணக்கம் பகிர்வு வாசகர் நண்பர்களுக்கு. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், நான் இணைஞ்ச உடனே நண்பா என்று விழித்தது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு நண்பர்களாக இருந்தவர்கள் கூட ஐயா, சார் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அந்த நண்பர்கள், அந்த நட்பு என்கிற உறவுக்கு ஈடானது எதுவும் கிடையாது. அந்த வகையில் இன்று அந்த நண்பா என்று பிடித்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது. நானும் ரமேஷோ அவர்களும் ஒரு 2 ஆண்டுகள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் இணைந்து படித்தோம். அப்போ ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெயர், வித்தியாசமா பெயர் வச்சார். என்ன பெயர்னா, 3 மதங்களும், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் எல்லாம் கலந்து வர்றது மாதிரி
முகமது ஸ்டீபன் பழனி அப்படின்னு வைத்திருந்தார். எப்போ 2000 நடந்தது. இன்னும் அது எனக்கு நினைவுல இருக்கிறது. எத்தனையோ பேர், அதாவது 24 பேர் படித்து 17 பேர் தேர்ச்சி அடைந்தோம். பலர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இவர் ஒருவர் மட்டுமே பேராசிரியராகவும் மிகச்சிறந்த கவிஞராகவும் வலம் வருகிறார் என்ற நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது உள்ளம் பூரிப்படைகிறது. எனவே நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு முதலிலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இருள் வேடிக்கை பார்க்கிறது. எல்லோருமே பல கவிதைகளை தொட்டு காட்டி விட்டீர்கள். நான் படித்தேன், ஆனால் அதை உள்வாங்கி, அதாவது ஒரு குறிப்பெடுக்கிற நிலையில இல்லாத ஒரு சூழலாகிவிட்டது. இருந்தாலும் கூட இந்த நூலை படிக்கிற பொழுது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அலைபேசியில் அழைத்து யாரிடமாவது சந்தேகம் கேட்டு விடலாமா என்று கூட தோன்றியது. என்னடா அது, ஒவ்வொரு கவிதைக்கு கீழேயும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. ஒருவேளை பிறர் எழுதிய கவிதைகளை, பிற கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை எழுதி அதன் பிறகு இவர் அதை இணைப்பு கவிதையாக இணைத்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது. மீண்டும் படிக்கிற பொழுதுதான் அந்தந்த தலைப்புக்கேற்றது போன்று அவரே ஒரு கவிஞர் பெயரை உருவாக்கி இருக்கிறார், தனக்கே ஒரு பெயரை உருவாக்கி இருக்கிறார் என்று தோன்றியது. இருந்தாலும் கூட இறுதி நேரத்துல வந்ததுனால ஒரு சிலதை மட்டும் தொட்டு காட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த நிறுத்த வேண்டாம் அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுட்டி காட்டியிருந்தார்கள், தாக்குதலை நிறுத்த வேண்டாம், தொடருங்கள், நீங்கள் நிறுத்திவிட்டால் என்னை நானே இழந்து விடுவேன். உண்மையிலே நாம மற்றவர்கள் என்னதான் விமர்சிச்சாலும் அதை பொருட்படுத்தாம, அதாவது விமர்சனங்கள் எந்த அளவுக்கு எழுகிறதோ அல்லது எதிர்கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது கவிஞருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அந்த கருத்துல எனக்கும் உடன்பாடு இருக்கிறது. அந்த கவிதை அழகாக இயற்கை வர்ணனையோடு ஒரு முள்ளையும் பூவையும் வைத்து அந்த கவிதை தொடங்குகிறது. அந்த முள்ளு குத்துறது கூட ஒரு நாளைக்கு அதை தன்னுடைய கூர்மையை இழந்து விடும். ஆனால் உதிர்ந்த சருகானாலும் காய்ந்து கருகினாலும் பூ ஒருபோதும் தன் மென்மையை இழந்து விடுவதில்லை அப்படின்னு குறிப்பிட்டு, எப்பொழுதும் மட்டுமல்ல இப்பொழுதும் தான் என்று அந்த கவிதை அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அதே போன்று அந்த முடியை வைத்து கூட மயிர் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு அலட்சியமான வார்த்தையா நம்ம நினைப்போம். அத கவிஞர் அந்த கவிதையில சொல்றாரு இல்லையா, அதாவது காலத்தின் மகுடம், அந்த இருள், மயிர், அந்த தலைப்புல வரக்கூடிய கவிதையும் ரொம்ப ஈர்த்திருந்தது. அதாவது உயிர் இல்லாமல் கூட உடல் பிறக்கிறது, மயிர் இல்லாமல் எந்த உடலும் பிறப்பதில்லை. அது மாதிரி சம்பாத்தியத்துல பெரும்பகுதியை மயிருக்காக செலவிடுகிறோம். அந்த கவிதை அருமையாக இருந்தது. அதே போன்று அந்த இதுல பேர் வச்சுக்கிட்டு இருந்த வரும்போதே அந்த இருள் வேடிக்கை பார்க்கிறது அந்த கவிதையில தலைப்பு கொடுத்திருப்பாரு. கவிஞருடைய பேரு கவிஞர் இருளாண்டின்னு. அதை வச்சுதான் நான் வேற கவிஞராகும் அப்படின்னு நினைச்சேன். அதுல விட ஒரு இருள் இயற்கையான நிலையானது மெய்யானது அப்படின்னு போய், அதாவது தொழிற்சாலையை வைத்து ஒளியை உருவாக்குகிறார்கள். ஆனா இருளை அப்படி உருவாக்க முடியுமா, எனக்கு அது அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி போறாரு. இப்படி நிறைய இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டு வைக்காததுனால நண்பருடைய புத்தகம், அது 22 புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே என்னுடன் பயின்ற சக நண்பர்கள்ல யாரும் புத்தகம் எழுதியிருக்கிறாங்களா, நான் உட்பட புத்தகம் எழுதியிருக்கிறார்களா என்பதே எனக்கு அறியவில்லை. இருந்தாலும் எங்கள்ல ஒருவர் கவிஞராகவும் மிகச்சிறந்த பேராசிரியராகவும் மிகச்சிறந்த கருத்தாளராகவும் வள வருவதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்பை வழங்கிய பகிர்வு குழுவுக்கு நன்றியை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பழனிக்குமார், ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி. அது என்னுடன் எல்லோருமே உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன். கவிதை என்று வருகிற பொழுது நாம் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு போதாமை உணர்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். என்னன்னா, எழுதிவிட்டு கவிதையை வாசிக்க அழைத்தால்
எனக்கெல்லாம் என்னன்னா நினைவாற்றல் அவ்வளவு தூரம் நம்ம எழுதின வரிகளேனாலும் நினைவில் வச்சு சொல்றது ரொம்ப கஷ்டம். அந்த இடங்களில் தான் நாம் எல்லாம் சில நேரங்களில் தடுமாற்றத்தை உணர வேண்டியது இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இன்னும் கூட நம்மால் நிறைய கவிதைகளை ஆராதிக்க, அதை அனுபவிக்க, அதை உணர்ந்து வியந்து ஓதுவதற்கு முடியும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இந்த ஒரு வார காலம் இடைவெளி கூட எனக்கு நல்லதாகத்தான் பட்டது. நிறைய வாசிக்க முடியும், நிறைய குறிப்புகள் எடுத்தேன், மீண்டும் மீண்டும் சில கவிதைகளை வாசித்தேன். அவற்றையெல்லாம் பழனிக்குமார் அவர்கள் சொல்ல போது என்னால் உணர முடிகிறது. உண்மையில் எளிமையாக பழகக்கூடியது அது கவிஞர்களுக்கே உள்ள பண்புன்னு நினைக்கிறேன். நான் எளிமையாக ஆக்ரோஷம் இருக்கும், உள்ள ஆத்திரம் இருக்கும், நிறைய பேர் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனா அதையெல்லாம் தன்னுடைய எழுத்தில் வெளிப்படுத்திவிட்டு அதை சமூகத்தின் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறார்கள் என்று தனி மனிதனை அவர்களைப் போல் யார் கொண்டாடி விட முடியும்? மற்றவருக்காக கவலைப்படுவது கவிஞர் நான். ஒரு போராட்டம் நடக்கிற போது என்றால் அவற்றை அச்சில் ஏற்றி அதனுடைய பல கூறுகளை வெளிப்படுத்துவது கவிஞர் நானே. போராட்ட தீக்கு எண்ணெய் வார்ப்பது கவிஞர் நானே. எத்தனை போராட்டங்கள் என்று கவிஞர்களே முன்னின்று செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சமூக அடுக்குகளை, சமூகத்தின் பல நிலைகளை ஒரு கவிஞனை விட வேறு யாரும் தரிசித்திருக்க முடியாது, அதை வெளிப்படுத்தியிருக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. அந்த வகையில் அவர் குறிப்பிட்டது போல உண்மையில் எளிமைக்குரியவர், பழக்கத்திற்கு. அவர் ஓரிடத்தில் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. என்ன ஒரு பகுத்தறிவு சிந்தனை கூட இருக்கிறது. அவர் நம் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு, பெரியாரிசம், மார்க்சிசம் உள்ளிட்ட அத்தனை சிந்தனைகளையும் ஒரு கொண்டு வந்திருக்கிறார். பௌத்தத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற காதல் இந்த கவிதையில் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதையில் சொல்லுகிறார், காமம் கூட்டின்பம், வரிகளை கவனிங்க, பக்தி சுய இன்பம் என்பதனை ஆலய மணி ஓசையும் நடை சாத்திய பிறகு நின்றி எரியும் கற்பூரமும் சொல்லுகின்றன. இதை சொல்றதுக்கு எப்படிப்பட்ட துணிச்சல்! வேறு சிலவருடைய கைகளுக்கு இந்த புத்தகம் கிடைக்கவில்லை. நல்ல வேலை கிடைத்திருந்தால் இதற்கும் வேறொரு சாயம் பூசி இருப்பார்களோ என்னவோ தெரியல. மிக ஒரு துணிச்சலான வரிகள். ஆனால் இந்த வரிகளை மறுதளித்து விட முடியாது. அதில் அவர் சொல்ல வருகிற செய்தி இருக்கிற இப்படி எப்படி ஒப்பீடு செய்ய முடியும்? இது பகுத்தறிவினுடைய உச்சம் தானே. பகுத்தறிவை நன்கு உள்வாங்கி கொண்டவனால் தான் எப்படிப்பட்ட ஒரு வரியை படைத்து விட முடியும். அடுத்த வரி வேற ஒரு கவிதையில, மலர்ந்திருக்கும் சொல்லின் நிழலில் உறங்குகிறது பட்டாம்பூச்சி. மை காட், அது எவ்வளவு அழகான வரி பாருங்க. அது எப்படி இவருக்கு இந்த சிந்தனை வந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப அவருடைய சாந்தம், அமைதியான ஆள் நான் பார்த்திருக்கேன். தெரியல, அவரோட பழகினது ரொம்ப கம்மி தான். அமைதியான ஆள் இருக்கும்போது தான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த அமைதிக்குள் இப்படி ஒரு பூகம்பம், ஒரு புயல் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. என்ன ஒரு வரி! இரவு ரகசியமாகவும் ரகசியம் இரவாகவும் தொடர்வதனால் உறக்கம் கரைகிறது போலும். எப்படி இரவுல தூக்கம் கலையுது, அவ்வளவுதான். நம்மள என்ன பண்ணிருப்போம், தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னா தண்ணித்தாக எடுத்திருப்போம், இல்ல பசி எடுத்திருப்போம், இல்ல யாராவது கத்திருப்பாங்க, ஏதாவது பயந்துருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இரவு ரகசியமாகவும் ரகசியம் இரவாகவும் இருப்பதனால் தூக்கம் கலைகிறது போல. இது எத்தனை செய்தி! எத்தனை பேர் இரவுக்கு ஒவ்வாத விஷயத்த செய்யறாங்க, எத்தனை அநியாயங்கள் அங்கே இரவில் அரங்கேற்றப்படுகின்றன, எத்தனை ரகசியங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இருள், எத்தனை அநியாயக்காரர்களின் கொடுஞ்செயலை இருள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது உள்ளிட்ட எத்தனையோ விடயத்தை இந்த வரிகளில் கொண்டு நாம் உள்வாங்கிவிட முடியும் என்றுதான் தோன்றுகிறது. பதவியேற்பு நிகழ்ச்சியை முடிசூட்டு விழா என்கிறார். எல்லோரும் குறிப்பிட்டார்கள் அந்த கவிதையில. மயிர் சூட்டு விழா என்பதிலும் தவறில்லை. சிகை அலங்காரம், அதுக்கடுத்து கவனிச்சவாங்க, சிகை அதிகாரம், சிகை பெருமை, சிகை உயர்வு, சிகை மானம், சிகை உயிர். அதனால்தான் கவரி மாக்கள் மயிர் உதிர்ந்தால் உயிரை விட்டு விடுகின்றன. நடிப்பை தொடர வேண்டி ஸ்ரீதேவி, அது அடுத்த கவிதையில் வரக்கூடிய. இவ்வாறாக கவிதையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஜாலங்கள், கருத்துக்கள் எல்லாம் நம்மை இன்னும் வியக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நிறைய முறை வாசிக்க வேண்டும் இந்த புத்தகம். இப்பொழுது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் மாற்றுத்திறன் என்று ஒன்று உருவாக்கப்படுகிற பொழுது இந்த புத்தகம் ஒரு தனித்த அடையாளத்தை பெற்றே தீரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதற்கான அத்தனை தரவுகளும் தகுதிகளும் தன்னடகத்தை இந்த கவிதை நூல் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பேச வரும்படி யாரை அழைப்பது? வாங்கலாம், யாராவது பேச ஆசிரியர், தமிழாசிரியர் அண்ணன் ராமன் அவர்களை இப்பொழுது கவிதை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மகேந்திரன் அவர்களுக்கும், பிறகு ஏற்புரையினை வழங்க இருக்கின்ற கவிஞர் மு ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் பகிர்வு தோழமை உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்குள்ளும் எழுவது போலதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்கின்ற போது எனக்குள்ளும் பல கேள்விகள் தோன்றின.
அதுவும் குறிப்பாக என்ன கேள்வி தோன்றுச்சுன்னா, இருள் எப்படி வேடிக்கை பார்க்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள தோன்றுச்சு. ஆனா படிக்கும்போது நிறைய விடயங்கள், நிறைய செய்திகள் அதற்குள்ள நம்மளால் விலகி கொள்ள முடியுது. அதுவும் குறிப்பாக நிறைய கவிதைகளில் வந்து இந்த காட்சி படிமம், எல்லோரும் குறிப்பிட்டதை போல நிறைய காட்சி படிமங்கள் அங்கங்கே அதுல காணப்பட்டது. எனக்கு என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு கூட அந்த கவிதை என்னன்னா, மற்ற சிறுகதைகளோ கவிதைகளோ கட்டுரைகளோ படிப்பதை காட்டிலும் இந்த கவிதை வந்து நான் அதிகமா வாசிப்பதில்லை. அது குறிப்பாக ஏன்னா எனக்கு வந்து உள்வாங்கிக் கொள்வதிலே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அதனால நான் பெரும்பாலும் கவிதைகளை வாசிப்பதில்லை. அப்படியே படித்தாலும் எளிமையாக எது புரிகிறதோ அதை மட்டும்தான் தேடி நான் படிப்பது உண்டு. ஆனாலும் இந்த கவிதைகளை முயற்சித்து நான் படித்தேன். ஆனால் படித்து போன வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தா ஓரளவுக்கு நிறைய பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு சில இதெல்லாம் மனப்பாடம் பண்ணேன். ஆனால் அதற்குள்ள இந்த கவிதைகள் எல்லாம் நிறைய எனக்கு மறந்துருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது அதை படிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதற்குள்ள இன்னைக்கு பள்ளி முழு நாள் வேலை இருந்ததன் காரணமாக அவற்றை படிக்க முடியவில்லை. என்றாலும் கூட அதுல அந்த சிறகருக்கு ஆசைன்னு ஒரு கவிதை இருந்தது. சரி, அந்த கவிதையை பார்க்கின்ற போது ஒரு பருத்தி சொல்வது போல எனக்கு ஆசை. பருத்தியாக இருந்திருந்தால் நான் பருத்தியாக பிறந்திருந்தால் ஒரு அக்குள் அல்லது இந்த பகுதியில் நான் வானத்தை மறைத்திருப்பேன் என்று சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த பட்டாம்பூச்சியாக சிறகடித்து எனக்கு பறக்க ஆசை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கடுத்து இந்த அந்த கொசுவை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அந்த கொசு வந்து அந்த ஒருவருடைய அது வந்து காதல் நுழைகின்ற போது அது பாடுகின்ற பாட்டு எப்படி இருக்குன்னா, பக்கத்தூர்ல இருந்து வருகின்ற ஒரு இசையை போல இருக்கிறது. அந்த சிறுவன் வந்து ஒரு பட்டினத்துக்கு பக்கத்தில் இருந்து பட்டிக்காட்டில் சிறுநீர் கழிக்கின்ற போது அவன் செவிகளில் நுழைகிறது அப்படின்ற மாதிரி அந்த கவிதையை எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த கொசு பத்தி படிக்கின்ற போது இன்னொரு கவிதையை நான் படித்தது எனக்கு நினைவுகிறது. கொசுகள் மட்டுமே இறக்கும் போது கூட கைத்தட்டை வாங்கி கொண்டு இறக்கின்றது அப்படின்ற ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கிறது. அதுக்கடுத்து எனக்கு ஒரு பிடித்தமா பார்த்த ஒரு கவிதை வந்து நிலத்தை பத்தி ஒரு எழுதிப்பாரு. நிலம் தோன்றுவதற்கு முன்பு அந்த நிலத்தை பத்தி, அதனுடைய நிலம் வந்து எப்படி நம்மளை தாங்கிக் கொள்கிறது என்ற ஒரு செய்தியையும், அதுக்கடுத்து இந்த பாம்பு எப்படி அவன் மகனிடத்தில் மகன் வந்து தன்னிடத்தில் அந்த கவிஞரிடத்தில் கேள்வி கேட்பது போல அந்த கவிதையானது அமைந்திருக்கும். இது மாதிரி நிறைய கவிதைகள் படிப்பதற்கு உண்மையிலே கவிதை என்பது பாரதிதாசன் சொல்வது போல நூலை படி பல முறை படித்தால்தான், நமக்கு நிறைய முறை படித்தால்தான் அதை எளிதில் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே மீண்டும் அந்த நூலை படித்து அதுக்குரிய செய்திகளை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆக இந்த அளவில் என்னுடைய இந்த நூல் குறித்த செய்திகளை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கிய பகிர்வு குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் அண்ணன் ராமன் அவர்களுக்கு நன்றி. அவர் ஒரு விதத்தில் என்னை கடிந்து கொண்டாரோ என்று கூட தோன்றுகிறது. நீ போன வாரம் நிகழ்ச்சி நடத்தியிருந்தா நான் ஒழுங்கா பேசியிருப்பேன். நீ ஒரு வாரம் கழிச்சு நீ படிச்சுட்ட, ஆனால் நான் படிச்சதை மறந்துட்டேன்னு சொல்லாம இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கவிதை நூல் எனக்கு என்ன ஒரு விஷயத்த நான் உளப்பூர்வமா இங்க பதிவு பண்ண விரும்புறேன்னா, இந்த கவிதை நூல் அல்லது கவிதைகள் பொறுத்தவரை இந்த வேடிக்கை பார்க்கும் குறிப்பாக அது வாசித்து தொடங்கி முடிந்து விடுவதல்ல. இது நம்மை வாசிக்க வைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். நின்று விடக்கூடாது. நின்று விட்டால் அந்த கவிதையை நாம் தரிசிக்கவில்லை என்று பொருள். எப்பொழுது அந்த கவிதை நம்முள் வந்து அர்த்தப்பட்டு விடுகிறதோ, எப்பொழுது அந்த கவிதை நம்மிடம் வந்து பேசுகிறதோ, அது சொல்ல வேண்டியவற்றை எப்பொழுது நம்மிடம் முழுமையாக சொல்லி முடிக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கவிதையை நாம் உள்வாங்கி கொண்டதாக பொருள். வேடிக்கையாக தனக்கோட்டை அண்ணன் கூட தெரிவித்தார், நான் வாசித்தேனே தவிர படிக்கவில்லை என்று. அது போல கூட எடுத்துக்கொள்ளலாம். கவிதை நூலை ஊன்றி நிதானித்து அவதானித்து தனிமையில் அசை போட்டு யாரோ ஒரு தோழனோடு, நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு தோழனோடு ஒரு தோழியோடு கைகோர்த்து பேசுவது போல கவிதையிடம் நிறைய பேச வேண்டும். அது சொல்லக்கூடிய செய்தி அலாதையானது, அது அன்புக்குரியது, அது நம்மை கோபப்படுத்தும் அத்தனை உணர்வுகளையும் கடத்தக்கூடிய பாங்கு. ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால், கவிதை நிறைய பேர் படிக்காமல் விடுவது உண்மையிலே துரதிருஷ்டத்துக்குரியது. நீங்கள் சிறுகதை மற்ற இலக்கிய வகைமைகளை படிப்பதை விட கவிதையை வாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அத்தனை இடித்துரைத்தலும் அதற்கான பண்படுத்தலும் அதனை செப்பனிடுதல் உள்ளிட்ட அத்தனையும் செய்கிறதோ என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் கவிதை எழுதக்கூடியவனாக, கவிதை எழுதுகிறவற்றில் ஆர்வம் உள்ளவனாக, ஆசிரியர் ரமேஷ் அவர்களுடைய கவிதையை தரிசித்து வியந்தவனாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு கவிதையை பாருங்க,
முகம் முகம் குறித்த ஒரு கவிதை எல்லாம் சொன்னீங்க இல்லையா? நடிப்பை தொடர வேண்டி ஸ்ரீதேவி மூக்கை மாற்றிக்கொண்டார். ஆட்டத்தை தொடர வேண்டி மைக்கேல் ஜாக்சன் பிளாஸ்டிக் முகத்தை அணிந்து கொண்டார். இப்படித்தான் நடிப்பிற்காக, ஆட்டத்திற்காக, அதிகாரத்திற்காக, வாய்ப்பிற்காக ஒவ்வொருவரும் மாற்று முகங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்குதான் கவிஞருடைய சிறப்பு வெளிப்படுகிறோம். மாற்று முகங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை எப்படி அவர் தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. ஹேட்ஸ் ஆஃப் ரமேஷ் சார். மாற்று முகத்தை நம்ம எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்லல, நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லல, எல்லாத்தையும் அதை பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லல. சுமந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு பேர்டன், இது ஒரு சுமை. இறக்கி வைக்க முடியாம, இறக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் அதை நம்ம வச்சிருக்கோம்னு உணர்ந்தோமான்னு தெரியல. அது ஒரு சுமையாக நம்மிடம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் உண்மையாக இல்லை, இயல்பாக இல்லை. நடிக்கிறோம், நடிப்புடன் போராடுகிறோம், நடிக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம். எத்தனை செய்திகளை இந்த கவிதையின் வழி அவர் கடத்துகிறார் பார்த்தீர்களா? போட்டோ ஸ்டுடியோவில் வைத்துவிட்டு வந்த முகத்தை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக தோழி ஒருத்தி குறைபட்டு கொண்டார். எக்ஸலண்ட். அந்த வரியில தான் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கடந்து போயிருக்கலாம், அல்லது எல்லாருக்குமே யாரோ ஒருத்தர் பார்க்கறது தானங்க நம்ம திரும்ப திரும்ப ரசிக்கிறோம். வெளிச்சத்தினுடைய போதாமை அதுதான். வெளிச்சம் அல்லது பார்த்தல், பார்த்து கொண்டே இருத்தல், அதுல இருக்கக்கூடிய சலிப்பு, ஒரு வெறுப்பு, அருவெறுப்பு என்னன்னா, யாரோ ஒருத்தர் பார்த்து சொன்னதை இன்னொருத்தர் பார்த்து ரசிப்பாரு. ஏன்னா அவர் ரசிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவர் பார்த்துட்டு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களால மறுக்க முடியாது. ஆனா இருள் அப்படி அல்ல. இருள் எல்லோருக்குமானது. இருள் நான் உணர்ந்தால்தான் இருள், நான் ரசித்தால்தான் இருள், நான் கொண்டாடினால்தான் இருள். எனக்குள் இருப்பது இருள், நான் இருளாகத்தான் இருக்கிறேன். அப்ப வெளிச்சம் என்பது போலித்தனமானது. அது வந்து ஒரு வியாபாரத்துக்குரியது. அது இந்த தனியார் மயம் வந்த பிறகு வெளிச்சம் என்கிற போர்வையில் நடக்கக்கூடியவற்றை நீங்க எல்லாம் பாருங்க. அப்பொழுதுதான் அவர் எப்படி இருள் வந்து எப்படி தெரியுமா, நான் இவரோட கவிதையில புரிஞ்சுக்கிறேன். அப்படியே ஒரு பெரிய ஆளு, முதிர்ந்து வாழ்க்கையில் பழுத்த அனுபவம் கொண்ட ஒரு பெரிய ஆளு ஒரு நல்ல ஈஸி சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வெளிச்சத்தை அப்படியே ஆட்டம் போடுறியா, போடு உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், யாரும் கவனிக்கலன்னு நினைக்காது. ஒரு பெற்றோர் குழந்தைகளை கடிந்து கொள்வார்கள் அல்லவா? அது போல நீ ஆடுறியா, ஆடு, எவ்வளவு நேரம் ஆடுறியா, ஆடு, நீ மொத்தமாக எனக்குள் தான் வந்தாக வேண்டும், பூமிக்குள் எப்படி நாம் எல்லோரும் சென்று சேர்கிறோமோ அது போல அப்படின்னு ஒரு இருள் மிரட்டுவதாகத்தான் அந்த வேடிக்கை பார்க்கும் இருள் என்கிற தலைப்பு எனக்கு அர்த்தப்பட்டது. பிரார்த்திக்கிறேன் எப்பொழுதும் இல்லை எப்பொழுதாவது, பிரார்த்திக்கிறேன், பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன், கடவுள் கைவிட்டாலும். அங்கதான் அதனுடைய எல்லை வெளிப்படுகிறது. பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன், ஏனெனில் எனது பிரார்த்தனை கடவுளுக்கானது அல்ல, எனக்கானது என்பதாக இந்த கவிதை நீளுகிறது. அதனால ஒரு அருமையான கவிதை பிரார்த்தனை கொடுத்து, அடுத்ததாக நம்மோடு பேசும்படி இந்த கவிதை குறித்து சாகித்து சொல்ல யாரை அழைப்பது? ஆசிரியர் தனக்கோட்டி அவர்களை பாமரன் என்று தன்னை அழைத்து கொண்டு எல்லோரையும் அழைக்கும்படி கட்டாயப்படுத்துகிற நான் பாமரன் என்று சொல்லப்படும் தனக்கோட்டி அவர்களை அழைக்கிறேன். ஆனா பேசுறேன்னா தனக்கோட்டி என்ன இவரோட இல்லையோ லைன்ல. பாண்டியராஜ் சார். சார் சொல்லுங்க. அப்புறம் இப்போது பாண்டியராஜ் சார் நீங்க பேசுங்க சார். அவர் வருது. இந்தியன் வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்முடைய அன்புக்குரிய பாண்டியராஜ் ஐயா அவர்கள் அந்த கவிதை நூல் வேடிக்கை பார்க்கும் நூல், இந்த கவிதை நூல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் பேராசிரியர் முனைவர் முருகேஷ் மு ரமேஷ் ஐயா அவர்களுடைய இந்த கவிதை புத்தகம் குறித்த இந்த கலந்துரையாடலில் என்னுடைய ஒரு சிறிய கருத்து அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம இந்த புத்தக கண்காட்சியப்போ கிட்டத்தட்ட நம்ம அப்படியே வேடிக்கை பார்க்க போறது மாதிரி தான். பாரதி அறக்கட்டளை நடத்தின அந்த அரங்குக்கு போகும்போது மூராசர் அங்கே பார்த்தோம். வேடிக்கை பார்த்தவன் கையில் இந்த வேடிக்கை பார்க்கும் இருளை திணிச்சா மாதிரி, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு புத்தகம் கொடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஒரு ஃபோட்டோ எடுமான்னு எடுத்து, அப்புறம் 100 ரூபான்னு சொல்லி அதையும் கேட்டு வாங்கிட்டார். இப்படிலாம் சொன்னால் தானே நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகத்தை படித்த ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. சார் வந்து அதை கொடுத்ததுக்கு நிச்சயமாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த முதலாவது நம்ம கூட்டத்தை அறிவிச்சப்போ ஒரு வாட்டியும் இந்த வாரத்துலேயும் ஒரு வாட்டி படித்தேன். ஆனால் படிக்கும்போதே முருகேசன் சார் சொல்லுவார், படிக்க வேணான்ற எண்ணத்தோடு படித்தோம்னாக்கா நீங்கள் எப்படி கருத்தை சொல்ல முடியுன்ற மாதிரி. அதாவது சாரி, கருத்து சொல்ல வேணாம், படிக்கலன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு படிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி நினச்சி தான் இதையும் நான் படித்தேன். ஏன்னா கவிதை புத்தகம் நம்ம இதை போய் என்ன கருத்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலே படித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அன்னைக்கே வந்து சார்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், சாரோட அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப
இதுவா இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு கடினமான நடையா இருக்கும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கும் போது இப்போ ஒரு மாணவியை கூப்பிட்டோமா, இதை படிச்சு காட்டுமா அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எடுத்து படிச்சு காட்ட சொன்னார். அப்போ அந்த மாணவி படிச்சு காட்டின கவிதை வந்து காதலுக்கு கண்ணில்லை. அந்த கவிதையை படிச்சு காட்டினாங்க. அருமையா இருந்துச்சு. இதில் என்னங்க புரியல அப்படின்னு. இப்போ புரியுது அப்படின்னா, அப்போ இப்போ படிங்க அப்படின்னாரு. ஸோ அதனால அதுக்கப்புறம் அதை படித்தப்போ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து. அது பொதுவாக பார்வையற்றவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கேள்வி. எல்லார்கிட்டையுமே ஏகப்பட்ட இடங்கள்ல இது கேட்கப்பட்டிருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மக்கள் கூட அதை பேரணியாக கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா, யூடியூபர் ஒருத்தன் வந்து பார்வையற்றோரால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், டெஸ்ட் டியூப் பேபி வேணா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி போட்டிருப்பான், ஒரு 30 செகண்ட் ஒரு ஷார்ட். அது பார்த்துட்டு எல்லாருமே கொதிப்படைஞ்சோம். அப்போது பார்வையற்றவரை எப்படி அவன் புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அருமையாக இதில் வந்து கவிதையில் வடிச்சு அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் மட்டும் நான் தொடையிலையா கண்ணு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா கேட்டிருந்தாரு. ரொம்ப அருமையான கவிதை. அடுத்தது மனு கொண்டு வந்திருக்கேன் சாமி, அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்துச்சு. இப்படியாக எனக்கு வேற டக்குன்னு எந்த கவிதையும் சரியாக ஞாபகத்துக்கு வரல, ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அப்புறம் அந்த முடிசூட்டு விழாவுக்கு பதிலாக அந்த மயிர் சூட்டு விழா, அந்த மாதிரி இன்னும் அதுவும் அதே மாதிரி தலைப்புகள் இட்டதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு எதிர்ப்பதமான ஒரு தலைப்பு, ஒரு எதிர்ப்பதமானு சொல்றதோட ஒரு வேடிக்கையான ஒரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அழகா ஒவ்வொரு உள்ளுக்குள்ள கவிதைக்கு தலைப்பும் ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சு. வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலைப்பு வித்தியாசமா கொடுத்துருந்தாரு. அந்த வகையில மூரா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பகிர்வுக்கு இந்த வாய்ப்பளித்த பகிர்வுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து யார் பேசுறாங்க சார்? இல்ல நம்ம ஏற்புரைக்கு அழைச்சிடலாமா? யாரோ பேச இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? அவ்வளவுதானா சார்? நான் கொஞ்சம் சின்னதா பேசிட்டு அவரை ஏற்புரை கூப்பிடலாமா? ஓகே. ஆசிரியர் மணிகள் நம்மை மிகச்சிறப்பாக எல்லா நேரங்களிலும் தட்டி கொடுத்து வழிநடத்தக்கூடிய பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப எளிமையா அதை சொன்னாலும் இதை எவ்வளவு தூரம் அவர் உள்வாங்கி இருப்பார் என்பதை அவருடைய குரல் வெளிப்படுத்துவது. நம்ம நிறைய ஒரு கவிஞருக்கு கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை நாம் சரியாக கொடுக்கவில்லை என்று எனக்கு எப்பவுமே அந்த நான் குறைப்பட்டுக் கொள்வேன். அளவிலும் நண்பரிடம் பேசும்போதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது அவர்களை பாராட்டுவதல்ல, அவர்களை கொண்டாடுவதல்ல, அவருடைய எழுத்துக்களை கொண்டாடுவது, அந்த எழுத்துக்களின் ஊடே நாம் பயணப்படுவது, அந்த எழுத்துக்களை மற்றவர்களுக்கு கையளிப்பது, ஏதோ நிகழ்வில் வாடுவது, பரிசளிப்பது, அதை நாம் விவாதமாக்குவது. முன்பெல்லாம் ஒரு கேளிக்கை நடக்கிறது என்றால் அங்கே கவிதை பேசப்படும், கவிதை உச்சரிக்கப்படும், கவிதை எடுத்து இயம்பப்படும். அவையெல்லாம் இப்பொழுதெல்லாம் காணாமல் போயிருப்பது என்று வருத்தம் கொள்ளும்படிதான் இருக்கிறது. கவிஞர்கள் இப்போ மிக தீவிரமான கவிதை எழுதினாலுமே கூட, நவீன முறையிலே கவிதைகளை எழுதினால் கூட அவற்றை கொண்டாடுவதற்கு ஆதரவு கவிதைகள் எல்லாம் விட்டுவிடப்படுகிற ஆபத்து இருக்கிறதோ என்று நான் கூட வருந்துவது உண்டு. ஆனாலும் எனக்கு மட்டும் உறுதியாக தோன்றுகிறது, பேராசிரியர் ரமேஷ் அவர்களுடைய இந்த வேடிக்கை பார்க்கும் நூல் என்கிற நூல் நிச்சயம் ஒரு நாள் எல்லோரும் வேடிக்கை பார்க்கும் வண்ணம் இருளை எல்லாம் உடைத்து எறிந்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய கொண்டாடுகிற அல்லது கவிதையை அதிகம் வாசிக்காமல் இருக்கிற அத்தனையையும் உடைத்து எறிந்து கொண்டு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தன்னகத்தே கொண்டு இருளையும் கொண்டாட வைத்த ஒரு நூலாக கொண்டாடப்பட இருக்கிறது என்றுதான் நம்புகிறேன். இதை எல்லாத்தையும் எல்லா கவிதையும் பேசிட்டு வேடிக்கை பார்க்கும் இருள் அந்த கவிதை குறித்து நம்ம சொல்லலைன்னா இது முழுமைப்படாது என்னுடைய. அதனால் அந்த வரிகளை கவனிக்கிறேன். வேடிக்கை பார்க்கும் இருள் அந்த கவிதையை மட்டும், அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப நம்ம எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கணும். அதை இந்த கவிதை தொகுப்பின் கதாநாயகி அல்லது கதாநாயகன் அந்த கவிதை தான். அதை வைத்துத்தான் இந்த கவிதை நூலுக்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நையாண்டியாக பகுதியாக வெவ்வேறு தலைப்புகள் கவிஞர்களை குறிப்பிட்டிருந்தாலும் இதுல இருளாண்டி தான். வேடிக்கை பார்க்கும் இருள் கவிஞர் இருளாண்டி. இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது. அப்படி ஒவ்வொன்றத்தையும் கவனிங்க, மனசுக்குள்ள அப்படியே உள்வாங்கிட்டே வாங்க. அப்போதுதான் கவிஞர் எப்படி இருளை தரிசித்திருக்கிறார், இருளோடு ஒரு பழகி இருக்கிறார், இருளின் அற்புதத்தை இங்கே சொல்ல முயற்சி செய்திருக்கிறார்.
இருளுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய ஆச்சரியத்தை, அதனுடைய சிறப்பை, தனித்துவத்தை, அதனுடைய ஏகாந்தத்தை, பௌர்ணமி கொண்டாடப்பட்ட அளவுக்கு ஏன் இருள் கொண்டாடப்படவில்லை என்றெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். நிச்சயமாக நீங்கள் அதை உணர்ந்தால் உங்களால் அதை அப்படி யோசிக்காமல் இருக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய கவிஞனை நீங்கள் வெளிக்கொணர்ந்து இதை இந்த வரிகளை எல்லாம் கேட்டபடியே வாருங்கள் என்னோடு. இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது, இதுவரை எவரும் தொழிற்சாலை வைத்து ஒளியை ஆக்குவது போல இருளை படைத்ததில்லை. அவ்வளவு சுலபமாக இருளை படைக்க முடியுமா? இது என்ன வரி சார்? இது எவ்வளவு அழகான வரி பாருங்க. பல்பு தயாரிச்சுனா சார், பல்பு ரெடி பண்ணிடலாம், எடிசன் நம்ம கொண்டாடிடலாம். இருளை யாராவது உருவாக்க முடியுமா? அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தினவங்க யாராவது இருக்காங்களா? அது அப்படி அதை எப்படி அவருக்கு சொல்ல வரான்றதை நம்ம என்று எனக்கு தெரியவில்லை. நமது வெளிச்ச விளையாட்டுகளை மறைவாக நின்று வேடிக்கை பார்க்கிறது இருள். என்ன ஒரு சிறப்புக்குரிய! நீங்க ரமேஷ் சார் எப்படி பாராட்டுவீங்களோ தெரியாது, தயவு செஞ்சு பாராட்டுங்க. இந்த வரிக்காகவே அவரை நிறைய பாராட்டணும். அலையில் மறையும் ஆழ்கடலை போல செயற்கை நிலா, செயற்கை சூரியன் ஒற்றை இரவை மறைக்க எதிர்க்க எவ்வளவு சிறப்பான பன்னாட்டு போட்டி. ரீசெண்டா பார்த்தோம்னா சூரியனே உருவாக்கி இருக்காங்க சைனால. மிகப்பெரிய சூரிய பிம்பம், ஒரு பந்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் எத்தனை அறிவியல் தரவுகளை கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? அதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த அறிவியல் படிச்சவங்களுக்கே ஒரு 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 என்ன சொல்றது, தான் தான் பெரிய ஆளுங்கிற மிதப்பு இருக்கும். ஆனா இந்த கவிஞன் தான் எல்லாமாவும் இருப்பான். அவனுக்குள்ள அந்த கவிதைக்குள்ள கணிதம் வெளிப்படும், அறிவியல் வெளிப்படும், பூலோகம் வெளிப்படும், வரலாறு வெளிப்படும். எத்தனை விதமா இன்டர் டிசிப்ளினரியா பன்முக திறமையாளனா ஒரு கவிஞன் இருப்பாங்கிறத நீங்க ரமேஷ் சாரோட இந்த கவிதை நெடுகிலும் பார்க்கலாம். எவ்வளவு சிறப்பான பன்னாட்டு போட்டி! சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர கூட்டம் யாவும் ஒரு நாள் கருந்துளைக்குள் விழுந்து விடும். மை காட்! கருந்துளையை ஒளிவிளக்காய் ஆக்க முடியுமா? கருந்துளையில் துளை இருக்கிறதோ இல்லையோ இருள் இருக்கிறது. இந்த உலகமே கருந்துளைக்குதான் சொந்தம். இது எவ்வளவு தத்துவார்த்தமான வரி இல்லை? உலகமே உயிருக்கு தான் சொல்ல முடியுது. கருந்துளை வாசியான நானும் கருந்துளை வடிவானவன் தான். இது அவரு என்ன விஷயத்தை கடத்த முயற்சி பண்றாருன்னா, நான் இருளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை போன்று நான் இருளை ஒதுக்கி விடவில்லை. நீங்கள் இருளுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இல்லை. உங்களுடைய நன்றி தெரிவித்தாலே இருளுக்கு நீங்க சொல்லல. நான் சொல்றேன், ஒரு புரிதலோட தான் சொல்றேன். நீங்க சீட்டு, வேற ஃப்ராடு. இருட்டுல இருந்தா வந்திருக்கீங்க, ஆனா இருளை நீங்க வெறுத்துட்டீங்க, ஒதுக்கிட்டீங்க. இருளுக்கு நீங்க நியாயம் கற்பிக்கல. ஆனா இருள் தான் ஒரு தாய் போல இந்த உலகை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி தந்ததே இருள் தானே. அதையெல்லாம் மறந்து விட்டு இப்போ எப்படி பெற்றோர்களை விட்டு விடுறார்களோ பிள்ளைகள், அது போல இருள் தாயை எல்லோருமே ஒதுக்கி விட்டீர்கள். நான் அப்படி அல்ல, இருளாக இருக்கிறேன், இருளோடு இருக்கிறேன். இருளை இப்பவும் கைப்பற்றி கொண்டு அதனோடு தான் பயணிக்கிறேன். எத்தனை ஒரு அற்புதம்! இந்த ஒரு கவிதைக்காகவே அவருக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் தகும். கருந்துளை வழியானவன் தான். ஒளியின் மத்தியில் துளி இருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். இங்கதான் அவரு ரமேஷ் சார் சபாஷ் வந்தார். ஒளியின் துளி, ஒளியின் மத்தியில் ஒரு துளி இருள் இருக்குமே. இந்த வரியை நான் திரும்ப இன்னொரு முறை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஒளியின் மத்தியில் ஒரு துளி இருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். இது எவ்வளவு பாசிட்டிவிட்டி இல்லை அதுல, எத்தனை ஆப்டிமிசம் இருக்குல்ல அதுல. நீங்க ஏகப்பட்ட வெளிச்சம் உங்களுக்குள்ள நீங்க பாக்குறீங்க, கவனிக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் செய்யாத ஒருத்தனை கண்ணு தெரியாதோன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்க கூடாது. நான் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்குள்ளும் ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருள் கொண்டு நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன். வெளிச்சத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வெளிச்சம் என்னை விட்டு விலகி விடவில்லை. எனக்குள்ளும் வெளிச்சம் இருக்கிறது. அதான் 1000 நிலாக்கள் என்னுள்ளே இருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. ஆக இருளுக்குள் நம்மை அடக்க முயலுகிற இந்த சமுதாயத்தை, இருளுக்குள் தள்ளி நம்மை முடக்க நினைக்கிற இந்த அரசியலை ஒரு எதிர்த்து நின்று அந்த இருளை வைத்தே நான் உங்களை வீழ்த்துகிறேன், அந்த இருளை வைத்தே நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், அந்த இருளுடன் நீங்கள் போட்டியிட தயாரா? உங்கள் வெளிச்சம் தோற்று போக்கும், நீங்கள் உங்கள் வெளிச்சம் கொண்டு என் இருள் முன் நீங்கள் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று யாரால் கொக்கரிக்க முடியும் ஒரு கவிஞனை தவிர? ஏனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவு. இந்த கவிதை குறித்து, இந்த கவிதை நூல் குறித்து என்னிடம் பேச ஏராளமான செய்தி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கவிஞர் உணரும்படி பணிவோடு அவரிடம் சொல்லி, இப்படிப்பட்ட கவிதை நூலை இயற்றியதற்காக நீங்கள் நினைத்து பெருமைப்பட வேண்டும் தோழரே, நினைத்து பெருமைப்பட வேண்டும். நிச்சயம் இந்த கவிதை நூல்
மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும். ஏற்கனவே நீங்க உங்களுக்கு போதுமான அடையாளத்தை பெற்று விட்டீர்கள் என்றாலும் இந்த கவிதைகள் உங்களால் இயற்றப்பட காத்திருந்தன என்று நினைக்கின்றேன். அதுவரை நீங்கள் இருளை வைத்து எவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்தீர்களோ அவற்றையெல்லாம் இங்கே அழகாக தொகுத்து தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த அரங்கத்தை கவிஞரிடம் ஏற்புரை தரும்படி விட்டுவிட்டு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை தந்ததற்கு நன்றி கூறி, பகிர்வு கூட்டத்தில் இங்கு கருத்து சொன்ன அனைவருக்கும், பார்வையாளராக கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, சிறப்பு நன்றி என்னுடைய அன்பு அண்ணன் தனக்கோட்டையன் அவர்களுக்கு. அவர் மட்டும் இதை எனக்கு சொல்லவில்லை என்றால் அரிதொரு நூலை வாசிக்கும் பேரு வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். ஆகவே நன்றி அனைவருக்கும். அதிக நேரம் எடுத்திருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்சம் பேசியிருக்கிறேன். என்னை இந்த நூல் அதிகம் பேச தூண்டுகிறது. இன்னும் சொல்லாமல் விட்ட செய்திகள் என்னிடம் ஏராளம் இருக்கின்றன. என்னுடைய இருள் எனக்குள் இருந்து வேடிக்கை பார்த்து அறிய தந்த கருத்துக்கள் நிறைய. அதை பணிவோடு சொல்லி அரங்கம் இப்பொழுது கவிஞரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி.